இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை மீண்டும் கொடுத்த உமக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருந்த போதிலும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு தருகின்ற காணிக்கையாகிய இந்த நன்றிதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாத்திரம் அல்ல, என்றும் எப்பொழுதும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாளில் ரட்சியின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ராயல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்சியாவை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல்,
நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் எவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒரு-போதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை விளக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பெருகால பெண் போல் அவர்கள் துடித்தனர். தர்சு கப்பல்களை கீழே காற்றில் நீர் தகர்த்தறிகின்றேன். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாவுமே,
நீ வானளவா உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் தண்டனை குறித்து பேசுறாரு. யாருக்கு தண்டனை? மனசு மாறாம இருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் தண்டனை அப்படின்னு பேசுறாரு. இத கேட்கிறப்போ நெஞ்சுக்கு வலிக்கிறது இல்லையா? இயேசு ஆண்டவரே இப்படி பேசலாமா? எவ்வளவு பாரதூரமாக பேசுறாரு. ஐயோ கேடு, உங்களுக்கு கேடு, உங்களுக்கு நிச்சயம் தண்டனை, நீங்க மனசு மாறல அழிஞ்சு போவீங்க அப்படியெல்லாம் இயேசு பேசுறாரு. இதை இயேசு பேசுறப்போ எவ்வளவு வருத்தமா இருக்குது, எவ்வளவு வலிக்குது. அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் ஏன் இப்படி பேசுறாரு? நாம அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லியா? நமக்கு கேடு வரணும் அப்படின்னு சொல்லியா? நாம தண்டனைக்குள்ளாகணும் அப்படின்னு சொல்லியா? கிடையாது. அவர் ஏன் இப்படி எல்லாம் சொல்றார் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் அவரிடம் இருந்தே வருகிறது அப்படின்னா நாம பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு மோசமானவை அப்படி என்பதை நாம உணர்ந்துக்கணும் என்பதற்காக அவர் நம்ம முன்கூட்டியே ரொம்பவும் கவனமாக இருக்கும்படி கண்டிக்கிறாரு. நம்ம பசங்களை நாம கண்டிக்கிறது இல்லை. சமயங்கள்ல இந்த பசங்களுக்கு தெரியாது எது சரியானது எது தவறானது அப்படின்னு சொல்லி. சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த சூட்சுமம் தெரியாது. ஆகவே என்ன பண்ணிப்பாங்க, சமயங்கள்ல அவங்க தப்பான முடிவுகள் எடுப்பாங்க. அப்படி தப்பான முடிவுகள் எடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படி என்பதற்காக நாம அவங்கள சின்ன வயசுல இருந்தே கண்டிக்கிறது இல்லை. சரி, ஸ்கூல்ல இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா முந்தின நாட்கள் எல்லாம் ஸ்கூல்ல எதற்கு கரெக்டா படிக்காம ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு போற வேளையில அங்க இருக்கக்கூடிய வகுப்பாசிரியர் தண்டிக்கிறாங்க, பெரும்படி கூட கொடுப்பாங்க. எதற்காக? அந்த பிள்ளைகள் கெட்டு போயிடணும் அப்படி என்பதற்காகவா? கிடையாது. இப்படி பொறுப்புணர்வு இல்லாமல் நீங்க வளர்வீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் வெற்றியை காண மாட்டீர்கள், மகிழ்வை காண மாட்டீர்கள், நிம்மதியோடு இருக்க மாட்டீர்கள் என்பதற்காகத்தான். ஆகவே இயேசு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு அப்படின்னா அதை ரொம்பவும் ஆக்ரோஷமாக சொல்றாரு அப்படின்னா அவர் நம்மை கீழாக போய்விடணும் அப்படி என்பதற்காக அல்ல, மாறாக நம்முடைய மேலான நிலையை விட்டு நாம இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக. சரி, இப்போ ஒரு பையன் தன்னுடைய அப்பாக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டான், தன்னுடைய அம்மாக்கு முன்னாடி அவன் குடிக்க மாட்டான். ஆனா இதெல்லாம் அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிப்பான். இதை எப்போவாச்சும் யாராச்சும் அவனுடைய அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ அவன் இந்த காரியங்கள் பண்ணுவதை கண்டு வந்து சொல்வார்களாக இருந்து அதை கேட்டுக்கிட்டு சரி என் பையன் தானே போக போக அவன் திருந்திருவான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? கிடையாது. கண்டிக்க ஆரம்பிப்பாங்க, தண்டிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ண நீ கெட்டு போயிருவ, கேடு வரும் அப்படின்னு திட்டுறது கிடையாது. அதேதான். எதற்காக அப்படி பெற்றோர் திட்டுறாங்க? ஏன்? என்ன பசங்க எதிர்காலத்தில் தங்களது வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது அப்படி என்பதற்காக. அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மனம் மாறுங்கள். நீங்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தப்பான காரியங்களில் இருந்து மனம் மாறுங்கள். நீங்க மனம் மாறி நல்லதொரு வாழ்க்கை வாழுங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்க மன்னிங்க. அப்படி மன்னிக்க முடியலையா, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நினைச்சுக்கோங்க, நான் எதை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றனோ அதை நான் ஆண்டவர்கிட்ட இருந்து பல மடங்காக நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் மன்னிக்கலையா, நான் இரக்கம் காட்டலையா, நான் ஒருத்தன் மீது குரோதத்தோடும் விரோதத்தோடு இருக்கிறேன்னா, அப்படின்னா அப்படியே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து என்னால அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது இல்லையா? நான் எதை கொடுக்கிறேனோ அதைத்தானே பெற்றுக்கொள்ள முடியும். நான் மன்னிப்பை கொடுத்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுப்பார். அற்புதமாக மலப்பிரசங்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்தார் அல்லவா? நீங்க இரக்கம் காட்டுங்க. தெய்வத்திடம் இருந்து உங்களுக்கு இரக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. மன்னிக்க முடியாதவங்களை மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. நீங்க சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், இதை வாழ்க்கையில பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினால் இன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனா எதிர்காலத்துல அது உங்களது வாழ்க்கை படுகொலியில் வீழ்த்தி விடும். இன்னைக்கு அந்த காரியம் உங்களுக்கு இனிப்பாக இருக்கலாம், ஆனா அந்த இனிப்பான காரியம் எதிர்காலத்துல உங்களுக்கு வியாதியாக கூட அது மாறிவிடலாம் இல்லையா? இன்னைக்கு சில நல்ல காரியங்கள் கசப்பாக இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல அந்த காரியம் தானே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். ஆகவே சொல்லுகிறேன், நீங்க என்ன தப்பான காரியங்கள் இதுவரை பண்ணி கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் இப்பொழுதே நிறுத்தி விடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கண்டிப்பான வார்த்தைகளோடு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இதுவரை பண்ணிய தப்புக்கள் எல்லாம் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நேரிய வழியில நடக்க ஆரம்பிங்க. மற்றவர்கள் உங்களை பாராட்டணும் அப்படி என்பதற்காக அல்ல, நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. இயேசு சொல்றார், இயேசுவின் ஆசீர் உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. திரு ரத்தம் சிந்தி நீர் திருமகனாய் மாற்றிட, Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பலி மூலமாக உம் பாதம் எங்களது 8 தேவைகளை சமர்ப்பித்து கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம்.
நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை மாத்திரமல்லாது எதிர்பார்ப்பதற்கு மேலாக உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நிறைவான வல்லமையின் ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். நேசிக்கின்ற தெய்வம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. என் சித்தமல்ல உம் சித்தம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே. என் இஷ்டமல்ல உம் இஷ்டம் இயேசுவே, என்